நான் இது இது ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் நான் சொல்கிறேன். நல்லவங்களை நம்ம ரொம்ப காயப்படுத்திடுறோம். தயவு செஞ்சு இனிமேல் அதை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப உத்தமமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பெரிய இழப்பு. இந்த இழப்பு சத்தியமாக யாராலும் சரி செய்யவே முடியாது. அது அரசியலாகட்டும், அது சினிமாவாகட்டும். அவர் நிச்சயமாக மேலே ஒரு உலகம் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பார். ஏன்னா கடைசி நேரத்தில் அவர் அவரை கஷ்டப்படுத்தின விதம் எல்லாமே நிச்சயமாக ஒரு மேலே அப்படி ஒரு உலகம் இருந்துச்சுன்னா அவர் சந்தோஷமாக இருப்பார். மனிதநேயம் கொண்ட மாமனிதன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இல்லை. பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று அப்துல் கலாம் சொன்னது போல ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து மதுரையிலிருந்து சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை சரித்திரம் படைத்து இன்றைக்கு திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அவரது இழப்பால் வாடக்கூடிய அவரது குடும்பத்தாருக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் தேமுதிகவினுடைய நண்பர்களுக்கும் எனது முதற்கண் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நான் முதலாக சந்தித்தது ராஷ்டிரபதி பவனில் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் 11வது குடியரசுத் தலைவராக இருந்த பொழுது தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய அனைவரையும் அழைத்து கொண்டு அப்துல் கலாமை சந்திக்க வந்திருந்தார். அப்போ அப்துல் கலாம் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு கிராமப்புற தற்சார்பை எப்படி எய்துவது, புறா திட்டத்தை நீங்கள் சினிமாவின் மூலமாக மக்களுக்கு எடுத்து செல்லுங்கள் என்று அவருக்கு சொன்னார். என்னை அந்த புறா திட்டத்தை பற்றி விளக்கி கூறுமாறு பணித்தார். அதான் நான் முதல் சந்திப்பு. திராவிட கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏற்றம் பெற்றது ஒரு சிறப்பான ஒரு சாதனையாக இருக்கின்றது. அவருடன் சேர்ந்து சட்டமன்றத்தில் அந்த காலத்தில் பணியாற்றிய நினைவலைகள் என்னுடைய மனங்களிலே வந்து கொண்டு செல்கிறது. சபாநாயகர் அலுவலகத்தில் பல்வேறு குழுக்களுடைய கூட்டத்தில் அவருடன் பங்கு கொண்டிருக்கின்றேன். மிகுந்த தன்னடக்கத்துடன் அனைவர்களுடைய கருத்தையும் வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவம் அடைந்தவராக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அமைந்தார்கள். டிசம்பர் 6, 1992 பாபரி பள்ளிவாசல் இடித்த போது அதை மிகப்பெரிய அளவிலே கண்டனம் செய்தவர் மட்டுமல்ல, இடிக்கப்பட்ட இடத்திலே மீண்டும் பள்ளிவாசல் எழுப்பப்பட வேண்டும் என்று வெளிப்படையாகவே அறிவித்தவர் கேப்டன் விஜயகாந்த் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். தமிழ்நாடு ஒரு சிறந்த நடிகரை மட்டுமல்ல, ஒரு சிறந்த மனிதநேய பண்பாடுகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு தலைவரையும் இழந்துவிட்டது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இழந்து வாடக்கூடிய அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் உறவினர்களுக்கும் தேமுதிக தொண்டர்களுக்கும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன்.